கிறிஸ்து பிறப்பு அல்லது கிறிஸ்மஸ் நாள் என்றால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? Remembering the mystery of God manifested in flesh to sacrifice himself for our sins. ஒன்றான மெய்தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்ததான அந்த அதிசய நிகழ்வுக்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். அந்த அதிசயம் 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த பூமியிலே நிகழ்ந்தது. இந்த குறிப்பிட்ட நாளிலே பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி எல்லா ஜனத்துக்கும் அறிவிக்கப்பட்டது. அந்த நாளில இருந்து இன்று வரை அந்த செய்தி தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த செய்தியை நம்பி அவரை ஏற்கிறவர்கள் விசுவாசத்தில் நிற்பவர்கள். டைட்டில் விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்றதுதான் டைட்டில். அப்படியாக இந்த செய்தியை கேட்டு விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு பேர் தான் விசுவாசத்தில் நிற்கிறவர்கள். ஏற்க மறுக்கிறவர்கள் தங்கள் அவிசுவாசத்தினுடைய பலனை அடையும்படி நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று காக்கப்பட்டு வருகிறார்கள். எப்படி அவிசுவாசிகள் கூட இந்த உலகத்தில் நன்றாக இருக்கிறார்களே என்று எண்ணுவீர்களானால் கர்த்தர் அவர்களுடைய அவிசுவாசத்தினுடைய பலனை ஒரு நாள் கொடுக்கும்படியாக அவர்களையும் காத்து வருகிறார் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு புஸ்தகம் 2:9 இப்படி வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:9, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். எப்படி தேவ பக்தி உள்ளவர்களை அவர் சோதனை நின்று ரட்சிக்க வல்லவரோ அதே மாதிரி அவிசுவாசிகளை நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அவர் வைக்கவும் அறிந்திருக்கிறார். அர்த்தம் என்னன்னா, அவ்வளவு நாட்கள் காத்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர்களுக்கான அந்த முடிவை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுறார். விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2000 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டதான அந்த அதிசய செய்தி, பரலோகத்திலிருந்து வந்த செய்தி தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த பூமியிலே வாழ்வதற்கு பேர் தான் விசுவாசத்திலே நிற்கிறவர்கள் என்று அர்த்தம். அந்த விசேஷ செய்தி என்ன? கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படி மனிதனாக வந்திருக்கிறார் என்பதே அந்த செய்தி. அந்த நாளில் அப்படி சொல்லப்பட்டுச்சு, கர்த்தர் மனிதனாக வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. நமக்கு எப்படி சொல்லப்பட்டுச்சு? வந்தார் என்று சொல்லப்பட்டது. அதே செய்தி தான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். யாருடைய தூதன்? தூதன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா ஒரு செய்தியை கொண்டு வருகிறவன். அப்ப கர்த்தருடைய தூதன்னா கர்த்தரால் சொல்லப்பட்ட செய்தியை கொண்டு வருகிறவன் அர்த்தம். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய தூதன்னா என்ன அர்த்தம்? தேவதூதன் என்று அர்த்தம். வேற என்ன அறிந்து கொள்றீங்க அதுல இருந்து? கர்த்தர்னா தேவன் அர்த்தம். அப்ப தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இஸ்ரவேலுக்குள்ள மாத்திரம் அல்ல, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படி சொல்றான். என்ன நற்செய்தி? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்றதான செய்தி சொல்லப்பட்டது. இதுதான் முதலாவது அந்த அதிசய நிகழ்வை குறித்து, தேவன் மனிதனாக இந்த பூமியில வெளிப்பட்டதனுடைய அதிசய நிகழ்வை குறித்தான செய்தி. ரொம்ப சிம்பிளான செய்தி. கர்த்தர் பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பினார். என்ன அனுப்பினார்னு சொன்னா, அந்த கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்க மனிதனாக வெளிப்பட்டிருக்கார். அதனால கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி. This message is repeatedly told from that day onwards. அந்த நாள் முதல் இந்த செய்தி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியிலே அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. எத்தனை பேர் இந்த மெசேஜை டிஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் கூட இட் இஸ் இன்டாக்ட் அன்டில் டுடே. இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு எது உண்மையான செய்தி என்பதை எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:47 இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:47,
முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அதாவது நம்முடைய மாம்ச பிரகாரமான எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிற அந்த ஆதாமை, முதல் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை குறித்து பேசுறார். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அர்த்தம் என்னன்னா, மண்ணிலிருந்து எடுத்து இந்த கர்த்தர் அவனை உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறார். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அதாவது இப்ப நம்ம வாசித்தமே அந்த வசனத்தின்படி இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படின்னு சொன்னா, மனிதர்களை ரட்சிக்க, ஆதாமுடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறதற்கு கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, the second man is the Lord from heaven. அதாவது பரலோகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பரலோகத்தின் தெய்வமானவர் மனிதர்களை ரட்சிக்கிறதற்கு இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார் என்றுதான் பவுல் இந்த இடத்துல எழுதுறாரு. அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். என்ன காரியங்களாம் அறிந்து கொள்கிறோம்? விழுந்த மனுக்குலம் எழுந்து நிற்க பரலோகத்தின் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் மனிதனாக வந்தார். இரண்டாவது, அழிவுக்கு பாத்திரமானவர்களை அழிவிலிருந்து மீட்க தேவன் மனு உருவில் வந்தார். தமக்கு சொந்தமானவர்களை தேடி கர்த்தர் இரண்டாம் மனிதனாக வந்தார். தமக்கு சொந்தமானவர்களை தேடி வந்தார். இப்படி வாசிப்பீங்க அப்போஸ்தலர்ல, தேவன் தம் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததான சபை, அதாவது ஜனக்கூட்டம், விசுவாசிகளை குறித்து தேவன் தம் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி. அடுத்ததாக மனுஷனை உண்டாக்கின தேவன் மனுஷனாக வந்தார், மனுஷருக்காக தம்மையே தந்தார் என்பதுதான் பாத்தீங்கன்னா இந்த காரியம். அப்ப சொந்த ரத்தம் சிந்தி நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொள்ள தேவன் மனுஷ அவதாரம் எடுத்தார். அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல நம்ம அதிகமா பயன்படுத்துறது இல்ல. அவதாரம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இறங்கினவர் என்று அர்த்தம். அதாவது ஒரு காரியத்துக்காக மேல இருந்து இறங்கினவர். அப்ப பவுல் சொல்லுகிறதான அந்த வார்த்தை, இந்த டேர்ம் ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா நம்ம வேதத்துல நம்ம பயன்படுத்தல. ஆனா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை செய்கிறதற்காக தேவனானவர் மனித உருவிலே வெளிப்பட்டார். அப்ப மனுஷ அவதாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சரியான வார்த்தை தான், தவறே கிடையாது, நம்ம பயன்படுத்தலாம். சொந்த ஜனங்களை மீட்கும்படியாக, நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தேவன் மனுஷ அவதாரம் எடுத்தார். God appeared. அதுதான் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம்.